கடைசிக்கு என்ன? ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன ஆனது? மொத்த வியாபாரியின் வாழ்க்கை வீதிக்கு வந்துவிட்டது, நாசமாகிவிட்டது. இன்னைக்கு குண்டுக்குச்சியிலிருந்து கோணிப்பை வரைக்கும், விளக்கமாரிலிருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எல்லாம் அழைச்சி சொன்னா கொண்டு வந்து கொடுத்துறோம். அப்ப கடை வச்சிருக்க என்ன பண்ணுவான்? கடை வச்சிருக்க பல கோடி குடும்பங்கள் என்ன? ஸ்விக்கி, ஸ்மோட்டோ, ஊபர், ஓலோ, இந்த முதலாளிகள் யாராவது சொல்லி இந்த கூட்டத்துல இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டோ, இந்த ஆன்லைன் வர்த்தகம் எவனாவது ஒரு முதலாளி இருக்காங்க? காற்றை வியாபாரம் செய்து கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள் இந்த மண்ணின் மக்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு போகிறார்கள். வீட்டில் இருந்தபடியே எல்லாவற்றையும் அலைபேசியிலே அழைத்து, எனக்கு இது கொடு, எனக்கு ஒரு காலனி கொடு, எனக்கு ஒரு கடிகாரம் கொடு, எனக்கு ஒரு சட்டை கொடு, எனக்கு சோப்பு கொடு, எல்லாத்தையும் வீட்டில் வந்து கொடுத்தா மணி கடை வச்சிருக்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு வால்மார்ட் வந்தது, அமெரிக்காவின் வால்மார்ட். எதிர்த்து போராடினோம். இதே ஐயா வெள்ளையின் தலைமையிலே பல வணிகர்கள் சேர்ந்து எதிர்த்து போராடினோம். நானெல்லாம் கடுமையாக நின்று போராடினோம், தடுத்தோம். டிமார்ட் என்று வேற வெள்ளி உள்ளவங்க யாவரும் வணிகர்களுடைய நலனை பற்றியோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதாக இல்லை. மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, நெசவாளி வாழ்க்கை போச்சு. விவசாயி விலை வச்சிருந்தால் அது கொள்முதல் இல்லை. அவன் ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் தான் லாபமே வரும். அந்த நெல்லை எடுத்துக் கொள்வதற்கு 100 ரூபாய் கமிஷன். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட கட்டமைப்பு! ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி பயனில்லை பெருமக்களே. இதை மாற்ற வேண்டும் என்கிற உறுதியை எடுப்பதில் தான் பயனிருக்கிறது. திரும்ப திரும்ப 42வது மாநாடு, 45வது மாநாடு, நீ 500 மாநாடு போட்டாலும் அடுத்த தலைமுறை இதே மாதிரி கூடி கூடி கத்திக் கொண்டுதான் இருக்கும். ஒன்று நடக்குது. நீ நாட்டை, மக்களை, மண்ணை நேசிக்கிற ஒரு மகனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்காத வரை நீ இதே மாதிரி கூடி கூடி கலைய வேண்டியதான். ஒண்ணும் பண்ண முடியாது. இதை பலமுறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம். ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல. சரி, நான் 6 மாசம் தான் மொத்தமா கதையை முடிஞ்சாலே ஒழிய இது வழி கிடையாது. இதை அது வழி கிடையாது. இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குது, எத்தனை தடவை பேசுறது? கோயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை கொடுத்தது யாரு? நீ. கோயில் அருகில வீடை கட்டி வாடகை கொடுத்தது யாரு? நீங்க. அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி. 10ல இருந்து 11,000 சரி, 12,000 சரி, 13,000 சரி, சரி ரொம்ப கஷ்டம் 15,000 சரி, 1,00,000 ரூபாய் எப்படி? எப்படி பாட்டுனாலும் 10 ரூபா கூட வாங்கணும். கோயில்ல கடை அது 1,00,000 ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி? என்கிட்ட வந்து கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா சீமா வைக்கணும், யாரோட வைக்கிறது? பதில் யாராவது வைக்கலாம்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுக்கு ஒரே வழி, இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும், இல்லைன்னா வழி கிடையாது. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம், வேளாண் குடிமக்கள். எங்க ஐயா இருக்காரு நல்ல சாமி, எத்தனை வயதுல இருந்து கல்லறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு நினைக்கிறீங்க? உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன், ஒரு தமிழன் உலகத்துல ஒண்ணு யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இந்த நாட்டை எல்லா மாநிலத்திலையும் கல்லுக்கிறா, ஏன் நாட்டுல மட்டும் ஏன்னா இல்லை? அதான கேள்வி. கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, உணவை சாப்பிடும் போதுதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான். சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை பிடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிறவரை பிடிப்பான். ஆனால் கல்வி எவ்வளவு விடா குடியாருந்தாலும் 2 செம்பு அல்லது 3 செம்பு 2 லிட்டர் 3 லிட்டர் மேல குடிக்கிறேன், குடிச்சா போதும் என்றுவான். அதனால என்ன இருக்கு? அது உணவு, உணவின் ஒரு பகுதி. நான் இந்த மாநாட்டில் இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன். எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கல்லை குடித்து செத்தான், சொத்த முட்டையை வித்தவன் ஒருவனை காட்டு, ஒருவனை காட்டு. கல்லு குடிச்சு இந்த புள்ள தாடி எடுத்துட்டான், கல்லை குடிச்சு சொத்த முட்டையை வித்துட்டான், ஒருத்தனை காட்டு. கிடையாது. ஆனால் கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? காரணம், இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள், எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது. சரக்கு காய்ச்சுற
தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கில்லாத சாராய ஆலைகள். நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய். நீ சாராய ஓனர்களை, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய். ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான்? நீ கல்லை குடித்து விட்டால் 100 ரூபாய்க்கு குடித்துட்டு வீட்டுக்கு போயிடுவாய். ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும். டாஸ்மார்க்க மூடுவானவனுக்கு என்ன? சாராய ஆலையில் காய்ச்சிற சரக்கை இங்க விற்க முடியாது. இந்த வியாபாரம் படுத்து விடும். எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.